ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஓஎன்ஜிசியில் நல்ல ஒரு ட்ரேடிங்க்கான வாய்ப்பு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் அமைஞ்சுது. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம ஓஎன்ஜிசியோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்துட்டு வந்துடுவோம். ரெண்டாவது அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, மூணாவது அதோட லெவல்ஸ், இது எல்லாம் சேர்ந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம இதோட ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்துடலாம். 286.5 க்ளோஸ் வச்சுருக்கு. பாயிண்டாக பார்க்கும்போது 2.10 பாயிண்ட் மைனஸ்லையும், பர்சன்டேஜாக 0.73% மைனஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இதோட கிராஃபை பார்க்கும்போது காலையில் ஓப்பன் ஆகும்போது நல்ல பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறமா நெகட்டிவ் வந்தது. அகைன் புல் பேக் எடுத்து நல்லா பாசிட்டிவ் போயிட்டு மறுபடியும் நெகட்டிவ் வந்து க்ளோஸ் வச்சுக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இதுக்கு என்ன காரணம்னு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாக செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த பாயிண்டில் 4595 கான்டாக்டு கால் சைடு நியூ ஓயை கிரியேட் பண்ணியிருக்காங்க. புட் சைடு பாருங்கள், வெறும் 65 கான்டாக்ட் மட்டும்தான். புட் சைடு ரொம்ப கம்மியான ஓயை கிரியேட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு பார்க்கும்போது புட் சைடை விட கால் சைடு 54% அதிகமான ஓயை இருக்குது. ஏன்னா கால் சைடு பாருங்கள் 33,272 கான்டாக்டும், புட் சைடு பாருங்கள் 15,217 கான்டாக்டு. அப்போ புட் சைடை விட கால் சைடு 54% அதிகமான ஓய் இருக்குதுன்னு சொல்லி டேட்டா நமக்கு சொல்லுது. அடுத்து நம்ம ஆக்டிவ் கான்டாக்ட் வருவோம். இந்த ஆக்டிவ் கான்டாக்டில் செக் பண்ணி பாருங்கள். 290 கால் ஆப்ஷனில் 912 கான்டாக்டும், 291 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 1333 கான்டாக்ட் நியூ ஓயை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 300 கால் ஆப்ஷனில் பாருங்கள், 441 கான்டாக்ட் நியூ ஓயை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இதுவே புட் சைடு நம்ம ஆக்டிவ் கான்டாக்டில் பார்க்கும்போது 290 புட் ஆப்ஷனில் வெறும் 12 கான்டாக்ட் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 287 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வெறும் 18 கான்டாக்ட் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 285 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பாருங்கள் 158 கான்டாக்ட் ஷார்ட் கோரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. இது நம்ம அப்படியே நம்மளோட லெவல்ஸில் செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 290 291 இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் கால் சைடு அதிகமான ஓயை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இது அப்படியே நம்மளோட ஷார்ட் நான் எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த இடத்துல 290ன்றது இந்த பாயிண்டில் இருக்குது, 291ன்றது இந்த பாயிண்டில் இருக்குது. இதுதான் இன்றைக்கான ஓப்பனிங் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அதாவது எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பக்கத்தில் ஓப்பன் ஆகுதோ அதுதான் இன்றைக்கான ஓப்பனிங் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இந்த ஓப்பனிங் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேருந்து அப் சைடு போகுமா டவுன் சைடு போகுமான்றதை ஓயை வச்சு நம்மளால் முடிவு பண்ணிக்க முடியும். இன்றைக்கி என்ன அமைஞ்சிருக்குனாக்க பாருங்கள், இந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், எடுத்து வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஓஎன்ஜிசி செலக்ட் பண்ணிக்கிட்டேன். 291 தான் கால் சைடு என்ன பண்ணியிருக்காங்க, 1333 கான்டாக்டு நியூ ஓயை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே இந்த இடத்துல பாருங்கள், 291தான் இன்றைக்கான ஓப்பனிங் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இந்த பாயிண்டில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கு. காலையில் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மேலே போயிருக்கு, 292 வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பாசிட்டிவாக மேலே போயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸில் எடுத்து கீழே இறங்கிட்டு அகைன் மேலே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு, இந்த 291 தான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகிருக்கு. ஏன்னா 291 பிரேக் ஆகிட்டு 292 போகும்போது இந்த 291ன்றதான் நமக்கு என்னவாக இருக்குது, சப்போர்ட்டாக இருக்குது. இந்த சப்போர்ட்டாக இருந்தது அடுத்த டைம் என்ன பண்ணுது, இப்போது நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகுது. சரிங்களா, இதுதான் நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகுது. அதே நேரத்தில் இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டில் தான் ஓஏயும் அதிகமாக இருக்குது. பாருங்கள், நான் மேலே வந்து இழுத்து வைக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ஷார்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன். 291 தான் பாருங்கள் 1333 கான்டாக்டு ஹையஸ்ட் ஓஏ இன்றைக்கி ரேட்டிங் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கும் அடுத்ததாக கீழே இந்த மணியில் உள்ள வந்து என்ன பண்ணுறாங்க, 290லேயும் ரேட்டிங் கொடுக்குறாங்க. அந்த பாயிண்ட் தான் பாருங்கள் கீழே நான் மார்க் பண்ணியிருக்கேன். அப்போது இதோட ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன பண்ணியிருக்கு, 290யும் 291யும் இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிட்டு இன்றைக்கி ப்ளே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கு, நமக்கு இந்த 291லேருந்து இப்படி மேலே போகும்போது 291ன்றது நமக்கு என்ன வந்திருக்கு, சப்போர்ட் வந்திருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட்டை என்ன பண்ணிடுச்சு, உங்களுக்கு பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணவாட்டி என்ன செஞ்சுருக்கு, அதே 291 இப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. அகைன் கீழே 288 வரைக்கும் வந்துட்டு அகைன் புல் பேக் ஆகிட்டு மேலே போன மார்க்கெட் ப்ரைஸு தொடர்ந்து 290லேருந்து பியர் பேக் எடுத்து கீழே வந்துருக்கு. சரிங்களா, அப்போது டெக்னிக்கல் அப்படின்றது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை அடிப்படையாக வச்சு தான் நமக்கு நடந்திருக்கு. அதுவும் ஓஏ இன்க்ரீஸ் ஆன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அடிப்படையாக வச்சு தான் நடந்திருக்கு. ஏன்னா இப்போ நீங்களே பார்க்குறீங்க, ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸும் இந்த இடத்துல நமக்கு வந்து லெவல்ஸாக மார்க் பண்ணி காட்டுது. அந்த இடத்துல மற்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் ஓஏ அதிகமாக இல்லை. 291 290 இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் ஓஏ அதிகமாக இருக்குது. அதனால் இன்றைக்கான டர்னிங் பாயிண்ட் பாருங்கள், 291 அகைன் 290 இந்த ரெண்டு இடத்துல தான் வந்து மார்க்கெட்டு ரியாக்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல தான் பியர் பேக் எடுத்து கீழே வந்திருக்கு. அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டிசிஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
எந்த இடத்துல நம்ம ஒரு முடிவு எடுக்கணும், எந்த இடத்துல ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு 1 ஹவருக்கு பையிங் ஆகும், அடுத்த 1 ஹவர் செல்லிங் ஆகும். இந்தமாரி எவ்ரி 1 ஹவர் பையிங்கும் செல்லிங்கும் மாற்றி மாற்றி நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம எந்த இடத்துல முடிவு எடுத்து ட்ரேடிங் பண்ணணுன்றது ஒரு பாயிண்ட் வேணும் இல்லையா? அதுக்கான பாயிண்ட் தான் இந்த டிசிஷன் பாயிண்ட்டு. அப்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கணும்னா இந்த பாயிண்டில் என்ட்ரி எடுக்கணும், அல்லது 291 இந்த பாயிண்டில் என்ட்ரி எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும், அதே நேரத்தில் டார்கெட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போது மினிமம் ரிஸ்க் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வர மாதிரி பாயிண்ட் பார்த்து நீங்கள் எடுக்கும்போது அது நல்ல ஒரு ட்ரேடிங்கான ஸ்ட்ராட்டஜியாக உங்களுக்கு அமையும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்தமாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை கற்றுக்கிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய மொபைல் நம்பர் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டர் லைவ் மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் சேஞ்சஸ் ஆகும், அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டு நாம் எப்படி ட்ரேடிங் பண்ணோம், இதை பற்றி எல்லாமே நமக்கு மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. அது மட்டும் கிடையாது, லைவ் ட்ரேடிங் ஹவர்ஸ்லேயே நமக்கு டீச்சிங் இருக்கும். அதனால் நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் மார்க்கெட்டு முடிஞ்ச வேட்டி கற்றுக்கிறதுக்கு பதிலாக லைவ் மார்க்கெட்லேயே கற்றுக்கும் போது தான் அதோட உண்மைத்தன்மை உங்களுக்கு புரிய வரும். அதனால் மார்க்கெட் முடிஞ்ச வேட்டி கடந்த 1 வருஷத்துக்கோ 5 வருஷத்துக்கோ ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறத விட லைவ் மார்க்கெட்லேயே நீங்கள் உட்காந்து மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி சரியான பாயிண்டில் நீங்கள் என்ட்ரி எடுக்க கற்றுக்கும் போது தான் அப்போ தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் எமோஷனல் குறையும். ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதே லைவ் மார்க்கெட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. பொதுவாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் முடிஞ்ச வேட்டி ஆஃப்லைனில் உட்காந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அது ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஏன்னா அது மார்க்கெட்டு முடிஞ்சு போச்சு, அப்போ உங்களுக்கு எந்த ஒரு எமோஷனலும் இருக்காது. அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ராட்டஜி கொண்டு போய் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணாக்கள் தான் உண்மையான எமோஷனலே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடராக வரணும் அப்படின்னாக்க முதல்ல லைவ் மார்க்கெட்லேயே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எமோஷனல் இல்லாமல் என்ட்ரி எடுக்கிறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக டிஸ்க்ளைமர், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட் எல்லாமே நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி மட்டும்தான் நான் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு என்ன வேணாலும் சேஞ்சஸ் நடக்கலாம். அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த நாலேஜ் போய் சேரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.